நல்லமணி அரசு உதவி பெறும் பள்ளியில் RSS சாகா கடந்த சில தினங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. விசிகாவை சேர்ந்த பொறுப்பாளர்கள் நேரடியாக அங்கே சென்று அதை காதால கேட்டு துப்பாக்கி சுடுற சட்டம் வரை அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் ஊடகங்களுக்கு சொல்லி புகார் அளித்த பின்பும் கூட இன்னைக்கு வரை மதுரை காவல் ஆணையரோ மாவட்ட ஆட்சியரோ பள்ளிக்கல்வித்துறையோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ எந்த நடவடிக்கை எடுக்கல. உளவுத்துறை என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 3 வருஷத்துக்கு 3-4 வருடங்கள் முன்பாக அதே திருப்பாலை பகுதியில RSS அமைப்பு சங் பரிவார அமைப்புகள் நடத்திய ஊர்வலத்திலே ஒரு பெரிய வன்முறை வெடித்து பள்ளிவாசல் மீது கற்கள் வீசப்பட்டு மதுரையில ஒரு மத கலவரம் உருவாக்குவதற்கான முயற்சியை அவர்கள் செய்தார்கள். எங்க கேள்வி என்னன்னா, RSS பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அங்க எதுக்கு வாள் பயிற்சி, சிலம்ப பயிற்சி, துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுக்குறாங்க? யாரை கொல்வதற்காக அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றதா எங்கள் கேள்வி. காந்தியை கொண்டது போல யாரை கொல்ல போறாங்க? கௌரி லங்கேஷை கொண்டது போல யாரை கொல்ல போறாங்க? நரேந்திர தபோல்கரை கொண்டது போல யாரை கொல்ல போகிறார்கள்? ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை நாடு முழுவதும் கொன்றொழித்தது போல மதுரையில் யாரை கொல்ல போறாங்க? மதுரையில் அவங்க திட்டத்திற்கு அவர்களுடைய விஷம பிரச்சாரங்களுக்கு தடையாக இருப்பது மதுரை மதநலின் கூட்டம். இங்க நிக்கிற நாங்க தான் தடையா இருக்கிறோம். எங்களை யாராவது கொல்ல போறாங்களா? அதுக்கு வாள் பயிற்சியா, துப்பாக்கி சூடும் பயிற்சியா?